ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன். என்ன அடுத்து படிக்க என்ன பண்ணுறோமோன்னு அப்பாட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அப்புறம் தவமயத்துக்கே வராமல் ஒரு 2 வாரம் கட்டடிச்சிருக்கிறேன் பிரமையான பயிற்சிக்கு. சரி அடுத்த வாரத்துலேருந்து சார் சொன்னதுலேருந்து அடுத்த வாரத்துலேருந்தே வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன். நேற்று குழப்பங்கள்லாம் தீர்ந்துருச்சு. பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. குட் டச் பேட் டச்னால் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பசங்கள்கிட்ட பேசுறது தப்பு இல்லை, ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து ஒரு நல்ல பாண்டிங்கான ஒரு இது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அம்மா கதா லவ் யூ சொல்கிறாங்க. நான் அப்பாவுக்கு சொல்லலை, இப்போ சொல்லிடுறேன். ஐ லவ் யூப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நேற்று அம்மாட்ட சொன்னேன் லவ் யூ சொன்னேன். இப்போ ஏன் திருந்திருக்கிய அப்படின்ட்டாங்க. அப்பவும் மனசு ஒப்புல இப்பவாது தேரு அதுலயும் நம்பிக்கை இல்லை. எங்க உங்க அம்மா இல்லை, அம்மா வந்தீங்க அப்பவும் கரெக்ட். எங்க நீங்க இப்படி கழிவு ஊத்தியா எல்லாத்துக்குமே பிடிக்கும். எல்லாத்துக்குமே குழந்தைகள் மீது நிறைய காதல் இருக்கு. உங்களோட காதலை வெளிக்காட்டுவதற்கான சூழல் என்னன்னு தெரியல, அதோடைய டெக்னாலஜி தெரியாம தான் தடுமாறிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம அச்சீவ் வந்து நம்ம என்ன கோல் நினைக்கணும்னா இமயமலை தூரத்துக்கு வந்து நம்ம ஏறுற மாதிரி நினைக்கணும் அப்படின்னு வந்து சார் சொன்னாரு. அது எல்லாத்துக்குமே பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நேற்று வந்து 2ஆம் கட்ட முடிவில் நான் வந்து இருந்தேன், என்ன படிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் நான் தெளிவாக முடிவு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் காலையிலேயே அப்பாட்டையும் சொல்லிட்டேன், அண்ணாட்டையும் சொல்லிட்டேன், அப்புறம் அம்மாட்டையும் சொல்லிட்டேன். சரி இதை பண்ணால் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் பற்றி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அவங்கள லவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சார் சொன்னாரு. லவ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொன்னாரு. அது உண்மைதான். லவ்ங்கிறது வந்து ஒரு அழகான பாண்ட் அப்படின்னு சார் சொன்னாரு. அது ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. தேங்க்யூ சார்.